ஹாய் மக்களே, ஒரு மினி விலாக் பார்த்துடலாங்களா? ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்துட்டு சரி கரூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கரூர் கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா வெளியே வந்து மயில் வந்து அழகாக தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது. அதுதான் சரி ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலான்னு எடுத்தோம். எப்போவுமே வந்துட்டு மாமா வந்து கார்லேயே போயிட்டுருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சமயம் வந்து ஆட்டோவில் தான் வந்து போகிறோம். ஆட்டோவில் ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு மாமா வந்து விஜயை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதனால் வந்துட்டு சரி நாங்கள் ஆட்டோவில் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவிலே தான் வந்தோம். அங்கே போய் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு யார் யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு வெளியே வரையில் பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு குழந்தைங்களாம் சொல்லிட்டாங்க. அதனால் டீ காஃபி அப்புறம் வந்துட்டு மசால் பூரியெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தாங்க வந்து ஒரு தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரே சவுண்டாக இருந்தது. சரி வேறு எங்கேயாவது ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஸ்பாட்டில் தான் நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கால் பண்ணோம். காலே வந்து போகலை. லைன் வந்து எங்கேஜாகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து இவர் வந்து வெளியே வந்து அவர் இருக்கிற இடத்துக்கும் வண்டி இருக்கிற இடத்துக்கு 1 கிலோமீட்ரு நடந்து வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் அவரே வந்து ஃபோன் பண்ணி இப்படி சரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் இவர் வீடியோஸில் பார்த்தேன். அவர் எடுத்த வீடியோஸில் எல்லாருமே வந்து இப்போ வந்து உயிரோடு இல்லைங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த அளவுக்கு நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ பெரிய ஒரு கோர சம்பவமாக குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்து அதில் இறந்தவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயங்க. ஏன்னா நேற்று நாங்கள் வரையில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா லேடிஸு குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டே வந்தாங்க. நாங்கள் வரையில் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் வந்துட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்க, கீழே போட்டு மிதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நியூஸே வந்துச்சு. இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே மாமா வந்து ஸ்பாட்டில் இருந்தப்போ எடுத்தது. இப்போ இவங்க யாருமே இப்போ வந்து உயிரோடு இல்லை. ரொம்ப வருத்தப்படுறோம். அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய வந்து எல்லோரும் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க.